Hello viewers, welcome to Nithi Programming and Technology. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட் டெம்ப்ளேட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பேசிக்கானதான். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா வெப்சைட்டை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்காக தான். ஒரு நார்மலான டெம்ப்ளேட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போ போல் கூகுள் குரோம்குள்ளே போய்க்கலாம். அதில் வெப்சைட் வெப் டெம்ப்ளேட் W3 என்ன அப்படின்னா இது ஒரு வெப்சைட்டு W3 ஸ்கூலு. மேக்ஸிமம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் இருக்க டெம்ப்ளேட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை ரோல் பண்ணிட்டு வரேன். இதில் நிறைய டைப்பான டெம்ப்ளேட் எல்லாம் இருக்கும். இதில் நம்ம என்ன நமக்கு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை யுவர் செல்ஃப் அதை கொடுக்குறேன். ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து மேலே இருக்கிறது எல்லாமே கோடிங், கீழே இருக்கிறதெல்லாம் அவுட்புட்டு. இது நார்மலாக உங்களுக்கே தெரியும். இப்போ மேலே இருக்க கோடிங்ஸை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ண போகிறோம் ஃபுல்லாக. இந்த டெம்ப்ளேட்டில் என்ன இது அப்படின்னா CSS ஃபைலும் எல்லாமே இதிலே அவைலபிளாக வந்துடும். ஒரே பேஜ் கோடிங்ஸ் தான் எல்லாமேவும். அதனால் நீங்கள் இந்த ஃபுல்லாகவே நீங்கள் காப்பி பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். நான் ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக செலக்ட் ஆகிட்டுருக்கு. நிறையா பேருக்கு டெம்ப்ளேட்டை வந்து எடுத்து யூஸ் பண்ண தெரியாது. ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து HTMLs இந்த ஒரு சில பேசிக்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணலாம். டெம்ப்ளேட்னால என்ன யூஸ் அப்படின்னா இவங்க வந்து இவங்களுக்கே தெரியாத ஒன்று டெம்ப்ளேட்டில் இருக்கிறத பார்ப்பாங்க. அதை வச்சு இவங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. அதனால் டெம்ப்ளேட்டை வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் நிறையா கற்றுக்குருவாங்க. ஒரு புது பேஜ் போட்டுக்கிறேன். சேவ். டெஸ்ட்ன்ற ஒரு ஃபைலுக்குள்ளே நித்திடெக் அப்படின்ற ஒரு இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நித்திடெக் அப்படின்றதான் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலு. இப்போ அதுக்குள்ளே index.html இண்டெக்ஸ் போட்டால் போதும். கீழே HTML இருக்குது. சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த நான் ஃபைலை வந்து ரன் பண்ண போகிறேன். வேம் சர்வர் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க வேம் சர்வர்லேயே ரன் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ண தெரியாதவங்க நீங்கள் வந்து மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி எப்போ போல் ஸ்ட்ரெயிட்டாக நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். டெஸ்ட்டுக்குள்ளே இருக்குது அந்த ஃபைலு. இல்லை நித்திடெக் இல்லை இண்டெக்ஸ் ஃபைல். இதை டபுள் கிளிக் பண்ணால் போதும், அது அப்படியே ஓப்பன் ஆகும். இப்போ இதோட அவுட்புட்டை பாருங்கள். அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிறது இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். பேக்ரவுண்டில் இமேஜ் மட்டும் அதில் அட்டாச் ஆகலை. மற்றபடி எல்லா ஒர்க்கும் எப்பவும் போல் நார்மலாக இருக்குது. இதோ இமேஜஸ் மட்டும் இங்கே அவைலபிளாக இல்லை. வேணும்னா நம்ம இமேஜஸை மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த டெம்ப்ளேட் வந்து இப்படி அப்படியே நார்மலாக இங்கே வியூ ஆகுது எப்பவும் போல். இந்த டெம்ப்ளேட்டை வேணும் அப்படின்னா நம்ம மாடிஃபை பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். என்ன அப்படின்னா அந்த CSS ஃபைல் எல்லாமே அந்த W3 ஸ்கூலில் இருந்தால் வரும். அந்த அவங்களோட அஃபிஷியல் இதில் இருந்தால் வரும். அந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு URL காப்பி பண்ணிவிட்டு கூகுளில் ஒரு நியூ டேப்பில் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த CSS ஃபைல் ஃபுல்லாகவே இங்கே வியூ ஆகும். இதுதான் அவங்க எழுதின CSS ஃபைலு. இப்போ நம்ம இது செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணி நம்ம புது ஃபைலாக நமக்கு வந்து நம்ம ஃபைலுக்குள்ளேருந்து ஒரு அக்சஸ் ஆகணும் அப்படின்னா இப்படி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து CSS அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோல்டரு. இப்போ அதுக்குள்ளே வந்து நான் அந்த CSS ஃபைலை போடுறேன். இதையும் A அப்படின்ற ஒரு CSS ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். CSS சேவ் பண்ணிட்டேன். இப்போது இந்த A என்ற CSS ஃபைலை வந்து நான் இங்கே லிங்க் பண்ணுறேன்.
எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் அப்படின்றது ஒரு ஃபோல்டரு, அதுக்கப்புறம் a.css அப்படின்றது ஃபைல் இல்லாமல். ஓகே, மேக்ஸிமம் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எப்பவும் போல் இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நார்மலாக ரன் ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து நம்மளோட சிஎஸ்எஸ்லேருந்து ஒர்க் ஆகுது. இந்த இதோட யூஆரில் வந்து இது எடுக்கலை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் மற்ற எல்லாத்துக்கும், இந்த ஃபாண்டுக்கும் எல்லாத்துக்கும் அதே தான். அதில் இருக்க ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கனாலேயும் அதோட கோடிங்ஸ் எல்லாத்தையும் இங்கே காட்டும். இப்போ பாருங்கள், நான் அடுத்த டேப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதோட போடுறேன், என்டர். அதோட கோடிங்ஸ் எல்லாமே இங்கே வியூ ஆகுது. இந்த மாதிரி எந்த ஒரு ஃபைல்ஸையும் மற்ற சைட்லேருந்து அந்த கோடிங்ஸை வந்து அக்சஸ் பண்ணாமல் நம்மளோட சைட்லேயும் அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும். இதான் இதுக்கான ப்ரொசீஜர். இமேஜ் மட்டும் ஏன் வியூ ஆகலை அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், அந்த இமேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் இதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதோட இமேஜை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னா இப்போ இதை நான் காப்பி பண்ணி அடுத்த டேபிள் இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதோட யூஆர்எல் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அதோ இமேஜ் வந்து வியூ ஆகுதா. இப்போ இந்த இமேஜை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு நான் இங்கே போய் என்னோடய ஃபைலில் போய் நான் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து வியூ ஆகும். இங்கே வந்து நான் யூஆர்எலோட இப்போது எக்ஸாம்பிள் ஆன்லைன்லேருந்து எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டால் போதும். அங்கே இருக்கிறது அப்படியே ரன் ஆகும். அதாவது ஆன்லைனில் W3 அப்படின்ற சைட்டுக்குள்ளே இருக்க இந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து நார்மலாக நம்மளோட சைட்டில் வியூ ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இது வந்து லோக்கலில் தான் இருக்குது. இதோ இப்படி தான் நம்ம டெம்ப்ளேட்டை வந்து ஒர்க் பண்ணணும். இமேஜஸ்லேருந்து எல்லாத்தையும் நம்மளோட இமேஜஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படிக்கான இல்லை எனக்கு அதே இது அப்படியே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே தான் எல்லாத்துக்கும் இதே சேம் ஃபார்மெட் தான். இதெல்லாம் கோடிங்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப பிகினர்ஸ்க்காக இருக்கவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் தெரியாது. உதாரணத்துக்கு இந்த டிவ்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும். அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி. இந்த நித்திடெக் யூடியூப் சேனலை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் எப்படின்னும் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் எப்படின்னும் டீச் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நித்திடெக்.